இருந்து தேவேந்திரகுல வேளாளர்களை வெளியேற்ற வேண்டும், விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னால் மண்டை பிளக்கிற வெயிலிலும் எங்களுடைய உரிமையும் உணர்வும் முதன்மையானது என்பதை முன்னிறுத்தி களத்திலே நின்று சமரசம் இல்லாமல் சண்டை செய்து கொண்டிருக்கிற எங்கள் அண்ணன் தம்பிகள், உடன் பிறந்தார்கள், எங்கள் தொப்பு கொடி உறவுகள், தாய் தம்பி சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய செந்தமிழன் சீமான் அவர்களின் அன்பு தம்பி தம்பிகளுடைய வணக்கத்தை இந்த இடத்திலே பதிவு செய்கிறோம். நாங்கள் பல இடங்களிலே சென்று பேசுகிற போது எங்களிடம் தொடுக்கப்படுகிற ஒரு கேள்வி, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் கட்சி என்று எந்த இடத்திலுமே பதிவு செய்ய மாட்டோம். நாங்கள் ஒரு புரட்சிகர இயக்கம் என்று பதிவு செய்வோம். இந்த கட்சியிலே இன்றைக்கு ஒருவர் உறுப்பினராக சேர்ந்தாலும் கூட திராவிட கட்சிகளை போல நாங்கள் ரெக்கார்ட் டான்ஸ் காட்டுவோம், சாராயம் வாங்கி கொடுப்போம், பிரியாணி வாங்கி கொடுப்போம், சிவப்புதற்கு சேலை எடுத்து கொடுத்து கூட்டிட்டு போவோம், ஜாக்கெட் தைக்க 3000 ரூபாய் கொடுப்போம் சொல்ல மாட்டோம். நாம் தமிழர் கட்சியில இன்றைக்கு ஒருவர் உறுப்பினராக சேர்ந்தாலும் நம்முடைய மண்ணிற்காக, மக்களுக்காக, விடுதலைக்காக 50,000 மாவீரர்கள் தன் இன்னுயிரை ஈர்ந்திருக்கிறார்கள். 1,76,000 தமிழச்சிகள் தன்னுடைய தாலியை அறுத்திருக்கிறார்கள். அவர்கள் இறக்கப்பட்ட பிரசவத்திலே உருவான கட்சி தான், பிரசவிக்கப்பட்ட கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. இந்த கட்சியிலே நீங்கள் இணைந்து விட்டால் பதவி என்பது கிரீடம் அல்ல, முள் படுக்கை. இங்கு தலைவர், செயலாளர், பொருளாளர் என்று யாரும் இல்லை. எல்லோரும் அண்ணன் தம்பி, மாமா மச்சான், அக்கா தங்கை. இங்கு சிறைகளை பார்க்க வேண்டும், சித்திரவதைகளை பார்க்க வேண்டும், கடைகளை பார்க்க வேண்டும், உடைகளை பார்க்க வேண்டும் என்று சொல்லிதான் கட்சிகளை சேர்க்கிறோம். அப்போது நாங்கள் அரசியல் கட்சி என்கிற வார்த்தையை பயன்படுத்துவதே இல்லை. எங்களுடைய போஸ்டர்கள் எல்லாவற்றிலும் குறிப்பிடுவது நாம் தமிழர் கட்சி மற்றும் ஓர் அரசியல் கட்சி அல்ல, மாற்று அரசியல் புரட்சி என்று குறிப்பிடுவோம். அப்போது கேட்பார்கள், என்ன புரட்சியை இந்த மண்ணிலே நீங்கள் விதைத்தீர்கள் என்று கேட்பார்கள். தேவேந்திர வேளாளர்களை பட்டியலில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்று தேவேந்திர வேளாள மக்கள் மன்னர் கூட்டம், மருத நிலத்தை ஆட்சி செய்த மன்னர் கூட்டம் மட்டுமே போராடி கொண்டிருந்த சூழ்நிலையிலே நாம் தமிழர் கட்சியில் இருந்து செந்தமிழன் சீமான் என்று ஒருவன் வந்தார். அத்துறை கவுண்டர்களும், தேவர்களும், முதலாளர்களும், செட்டியார்களும் பேசிக் கொண்டிருக்கிற நான் ஒரு இஸ்லாமியர், நான் நின்று தேவேந்திர வேளாளர்களை பட்டியலில் இருந்து வெளியேற்று என்று நான் பேசுகிறேன் என்றால் எனக்குள்ளே, எங்களுக்குள்ளே, எங்கள் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய கவுண்டர்களும், தேவர்களும், தேவேந்திரர்களும், முதலியார்களும் என்று அதையெல்லாம் துணை தெரிந்துவிட்டு நாம் தமிழர் என்கிற ஒரே கோரிக்கையை முன்னிறுத்தி களத்தில் நிற்கிறார்கள் என்றால் அதுதான் நாம் தமிழர் கட்சி செய்த அரசியல் புரட்சி. இதுதான் மாற்று அரசியல் புரட்சி. இதற்கு பெயர் தான் புரட்சி. அன்புக்குரிய சொந்தங்களே, நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ஆண்ட காங்கிரஸ் கட்சி, நாட்டை ஆண்ட காங்கிரஸ் கட்சி நம்மை ஹரிஜன்களாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறது. நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சியும் அப்படியே நினைக்கிறது. இன்னும் ஒருபடி மேலே போய் 50 ஆண்டு காலமாக நாம் வரிசையில் நின்று வாக்கு செலுத்தி ஆண்டு வைத்திருக்கிற திமுக, அதிமுக போன்ற பெரியாரியம் பேசுகிற, பெண்ணியம் பேசுகிற, சமூக நீதி பேசுகிற இந்த சண்டாளர்கள் நம்மை இன்னும் ஹரிஜன்களாக, தலித்துகளாக, தாழ்த்தப்பட்டவர்களாக வைத்திருக்க வேண்டும் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அண்ணன் சீமான் என்கிற ஒருவன் வந்து பொது இடத்தில் நின்று, பொது மேடையில் நின்று பேரறிவிப்பு செய்தார். இங்கு இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர்கள் என்பவர்கள், மல்லர்கள் என்பவர்கள், இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல, 12 கோடி தமிழ் தேசிய இனத்தினுடைய தொப்புள் கொடி உறவுகள் என்று பேரறிவிப்பு செய்தவர் இந்த அண்ணன் சீமான் அவர்கள். இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவன். தமிழ்நாட்டிலே 1 கோடி இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலே 21 கோடி இஸ்லாம். திமுகவிற்கு கூட கும்பிடு போடுற முஸ்லீம் லீக்கில் இருந்து ஒரு கருத்து தொப்பி ஒன்று பதில் சொல்லும். பேசி பேசி சொந்த ரத்தங்களுக்குள்ளேயே சண்டையை மூட்டுவது, சொந்த சாதிகளுக்குள்ளேயே சண்டையை மூட்டுவது, சொந்த மதத்துக்காரனுக்குள்ளேயே சண்டையை மூட்டுவது, சொந்த கட்சிக்காரனுக்குள்ளேயே சண்டையை மூட்டுவது. இப்ப சண்டை மூட்டி நம்முடைய உரிமையை, கோரிக்கையை இந்த இடத்துல கொண்டு வீதியில் நின்று கத்தணுங்கிற இடத்துல வச்சுட்டான்.
மத்திய அரசு கேள்வி இருக்குது. ஐயா ஸ்டாலின் என்ன கேள்வி இருக்குது? எங்களுக்கு நிறைய கோரிக்கைகள் வருது. என்ன கோரிக்கை? தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியலில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வருது. அந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசு ஏன் பரிசீலிக்க கூடாதுன்னு சொல்லி ஐயா மோடி அவர்கள் ஒரு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு ஃபைல் அனுப்புறார், ஒரு கோப்பினை அனுப்புகிறார். அதுக்கு ஐயா ஸ்டாலின் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அன்புக்குரிய பாரத பிரதமர் அவர்களே, இவர்கள் பட்டியல் சமுதாயமாக இருக்கிற வரைதான் இவர்களுக்கு சின்ன சின்ன கடன் உதவி கிடைக்கும். இவர்கள் பட்டியல் சமூகமாக இருக்கிற வரைதான் இவர்களுக்கு சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கும். இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அறிஞர்கள் அந்த பட்டியலுக்குள்ளே இருக்கிற வரைதான் இவர்களுக்கு மானியம் கிடைக்கும். அதனால் தயவு செய்து இந்த கோரிக்கையை ஏற்க முடியாது என்று என்னமோ நம்ம மேல ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லிட்டார். நாங்கள் கேட்கிற கேள்வி, எங்கள் அண்ணன் சீமான் கேட்கிற கேள்வி, எங்களுக்கு தேவை சலுகை அல்ல, எங்கள் தேவேந்திர இனத்தின் உரிமையை கேட்கிறோம். நாங்கள் கேட்பது மானியம் அல்ல, மாண்புமிக்க வாழ்க்கையை இந்த தேவேந்திர சமுதாயம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சொந்தங்களே, அண்மையிலே திருநெல்வேலியிலே நாம் அன்புக்குரிய தம்பி நம்மோட உடன் பிறந்தவன் கவின்குமார் ஆணவ படுகொலை செய்யப்பட்டான். இதை மறந்து இந்த சமூகம் கடந்து விட முடியாது. காதலித்த குற்றத்திற்காக படுகொலை செய்யப்பட்டார். அப்போது கம்யூனிஸ்டுகள், திமுக, அதிமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் இதை ஆணவ படுகொலை என்று பதிவு செய்வது. நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானவர்களும் தான் அறிக்கை வெளியிட்டார்கள். இது ஆணவ படுகொலை அடிக்கோடிட்டு சொல்கிறோம். அதையும் தாண்டி இது திராவிட கம்யூனிஸ்டுகள் நிகழ்த்திய பேரறிவிப்பு படுகொலை என்று சொல்லும். எங்களை பட்டியல் சமூகத்தில் இருந்து நீ விடுதலை செய்யாத வரை எங்களுக்கு இது மாதிரியான நிகழ்வுகள் தமிழகம் முழுக்க நடந்து கொண்டே இருக்கிறது. தயவு செய்த கோரிக்கையை முன்வைத்து அதிகாரத்தில் இருப்பவர்கள் நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று வலியுறுத்திய கட்சி நாம் தமிழர் கட்சி. தனி தொகுதியிலே தேவேந்திர வேளாளருக்கு சீட்டு கொடுக்காமல் பொது தொகுதியிலே சீட்டு கொடுங்கள் என்று சொன்னார் நமது ஐயா. நாங்கள் இங்கு சொல்கிறோம், 2016 234 தொகுதியில வேட்பாளரை நிறுத்த முடியுமான்னு கேட்டாங்க. இப்ப இல்ல, 2016 நாங்க முதல் தேர்தலை சந்திக்கும் போது வேட்பாளர்கள் இருக்கிறாங்களா, சீமான் கட்சியில 234 பேர் இருக்கிறாங்கன்னு கேட்ட போது பொது தொகுதியிலே ஆதி தமிழ் குடிகளை நிறுத்தி புரட்சி செய்தவன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். தேவேந்திர குல வேளாளர்கள் மட்டுமல்ல, முடி திருத்தக்கூடிய நாவிதர்கள், பானை செய்யக்கூடிய குயவர்கள், துணி துவைக்கக்கூடிய வண்ணார்கள் என்று யாரையெல்லாம் பிற்படுத்த சமூகமாக வைத்திருக்கிறாரோ அவர்களெல்லாம் அரசியலில் எழுச்சி வர வேண்டும் என்பதற்காக பொது தொகுதியிலே ஆதி குடிகளை நிகழ்த்திய பெருமை எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானை சேரும். இதற்கு முன்னால் அதிகாரத்தில் இருந்த அம்மையார் ஜெயலலிதா பொது தொகுதியிலே ஸ்ரீரங்கத்திலே தலித் ஏழ்மலை என்கிற ஒருவரை நிப்பாட்டி வெற்றி பெற வைத்தார். அதற்கு பிறகு இந்த அரசியல் புரட்சியை இந்த மண்ணிலே சென்று காட்டினார் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். கட்சியை தொடங்கும் போது 234 பேர் இருக்கிறாங்களா என்று கேட்ட அப்பவே இவ்வளவு புரட்சியை செய்த இந்த கூட்டம் இன்றைக்கு சீமான் வென்று விடுவாரோ, வெற்றி கோட்டை தொட்டு விடுவாரோ, தனிச்சு நின்று அவர் ஆட்சியை பிடித்து விடுவாரோ என்று ஒவ்வொரு தொலைக்காட்சியிலும் 4 பேர் 5 பேர் உட்கார்ந்து விவாதம் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் கண்டிப்பா இந்த முறை 20% ஓட்டை தாண்டி போவார்னு ஆய்வறிக்கை சொல்லுது. அப்படி இடத்துல இருக்கிற போது நாங்க சீட்டு கொடுக்க மாட்டோமா? இத திருப்பூர் மண்ணில அவிநாசியில நம்ம வீட்டுக்குள்ள தேவேந்திர குல சமூகத்தை சேர்ந்த அமலாக்கா அவர்களுக்கு நாங்க வாய்ப்பு கொடுத்திருக்கோம் திருப்பூர்ல. அதே போல தமிழ்நாடு முழுக்க நம்மை போல எழுச்சியும் புரட்சியும் முழங்கி கொண்டிருக்கிற அண்ணன் கரிகால் பாண்டியன் உட்பட திருவிழிபுத்தூர்ல அண்ணன் கரிகால் பாண்டியன் கொடுத்திருக்கிறோம். அதே போலவே தமிழகம் முழுக்க எல்லா இடங்களிலும் நிறைய இடங்களில் தேடி தேடி அண்ணன் பண்பற்ற படித்த வேட்பாளர்கள் நிறுத்தி இருக்கிறார். நாங்கள் முன்வைக்கிற முழக்கம் எல்லாம், நீ எங்களை சாதியாக பார்த்தால் உன்னுடைய உழைப்பு எங்களுக்கு தீட்டு, எவனுக்கோ போடு. சாதியா பார்த்து நீ எங்களுக்கு ஓட்டு போறாத, இவன் நம்ம சாதி நீ ஓட்டு போறாத, தீட்டு. சீமான் ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறான் என்றால் அந்த வேட்பாளர் மண்ணிற்கும் மக்களுக்குமாக உண்மையாக உழைத்து சாவார் என்று நீ நினைத்தால் எங்களுக்கு நீ விவசாயிகள் ஓட்டு போடுன்னு சொல்லி அண்ணன் கேட்கிறார். அதே கோரிக்கையை தான் இந்த இடத்துல தேவேந்திரோட சொந்த இடத்துல நாங்கள் பதிவு செய்கிறோம். எங்கள் ஐயா இம்மானுவேல் சேகரனார் அவர்கள் தூக்கி சுமந்த கனவை
பசுபதி பாண்டியனார் தூக்கி சுமந்த கனவை அவர்கள் வழிவழியாக வருகிற மானத்தமிழ் பிள்ளைகள், பிரபாகரனுடைய பிள்ளைகள், சீமானுடைய அன்பு தம்பிகள் நாங்கள் மூளைக்குள்ள ஏற்றி வச்சிருக்கிறோம். எங்களுடைய கனவு என்பது எங்களுடைய கனவு அல்ல, எங்களுடைய கனவு அல்ல. நாங்க என்ன நினைக்கிறோம்ல, எங்களுடைய கனவு என்பது பழனி பாபா என்ன கனவு கண்டாரோ அது எங்களுடைய கனவு. பசுபதி பாண்டியனார் என்ன கனவு கண்டாரோ அது எங்களுடைய கனவு. இம்மானுவேல் சேகரனார் என்ன கனவு கண்டாரோ அது எங்களுடைய கனவு. பெருந்தலைவன் கர்ம வீரர் காமராசர் என்ன கனவு கண்டாரோ அது எங்களுடைய கனவு. இத்தனை கனவையும் தூக்கி சுமந்து இந்த தமிழ் குடிகள், இந்த ஆதி குடிகள், இந்த பூர்வ குடிகள் எங்களை ஏற்றுக்கொள்ளாரா, நாங்கள் நிறுத்தின வேட்பாளர்களுக்கு தேடி தேடி வாய்ப்பு தர மாட்டார்களா என்கிற ஏக்கத்தோடு களத்திலே நிற்கிறோம். இந்த முறை நீங்கள் வந்தவன் போனவன் நின்றவன் நாய் நரி கழுத கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் திருட்டு பைய மலமாரி பைய முடிச்சவைக்கு பைய இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு இந்த மாதிரி கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி கமிஷனர் ஆபீஸ் முன்னாடி கத்தி கத்தி செத்த காலம் போதும் போதும். நம்மிடம் இருக்கிறது ஒரே ஓட்டு. அவன் என்ன நினைக்கிறான், இவர்களை தாழ்த்தப்பட்டவர்களுக்குள்ளேயே வச்சிருந்தா இவன் பொருளாதாரத்துல மேம்பட மாட்டான், எங்க போனாலும் கொட்டு வாங்குவான். இவனை நசுக்கி 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 நசுக்கியே வச்சிருக்கணும். அப்பதான் இவன் 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் ஓட்டு போடுவான்னு இந்த திராவிட கட்சிகள், திராவிட திருட்டு கமநாட்டி கும்பல் நினைக்குது. எல்லாரும் சொல்றாங்க. என் நண்பர் சிவா கூட சொல்வாரு, எகிப்துல பதப்படுத்தப்பட்ட பிணங்களை வச்சிருக்கிறாங்க, ரஷ்யாவில் பதப்படுத்தப்பட்ட பிணங்களை வச்சிருக்கிறாங்க, மம்மி. ஆனா எல்லாத்தோட பெருமை தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட பதப்படுத்தப்பட்ட பிணங்களை வச்சிருக்கிறாங்க கம்யூனிஸ்ட்ங்கிற பேர்ல. திருப்பூர்ல 85 வருஷமா ஒரு பதப்படுத்தப்பட்ட பிணம் சுப்ராயன் சுத்திட்டு இருக்கு. இவங்கெல்லாம் எம்எல்ஏவா இருப்பாங்க, எம்பியா இருப்பாங்க, மந்திரியா இருப்பாங்க, கவுன்சிலரா இருப்பாங்க. ஆனா எந்த இடத்திலும் உங்களுக்கான உரிமைகளை இவர்கள் பேச போவதே இல்லை. திருப்பூரில் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற சுப்ராயன் என்னைக்காவது ஒரு நாள் பாராளுமன்றத்திலே இந்த தேவேந்திரோட மக்கள் திருப்பூரின் நீதிகளிலே போராடி கொண்டிருக்கிறார்கள், தென் மாவட்டங்களிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பட்டியலிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வச்சதாக ஒரே ஒரு துண்டு சீட்டை நீங்கள் காட்ட முடியுமா? இல்லை திமுகவிலே பல்லாங்குழியாக போயிருக்கிற 38 எம்பி எவனாவது ஒருத்தர் வாய் திறந்து பேசி இருப்பானா? ஒருத்தனும் பேசல. எங்க அண்ணன் ஒருத்தர் சொல்றாரு, செல்போன் டேட்டாவில் 32 எம்பி வச்சிருக்கவங்க கூட பதிவு போடுறேன், 38 எம்பி வச்சிருக்கவங்க எதுவும் பேச மாட்டான்றார். 38 எம்பி தான் ஒருத்தனுக்கு இருக்கு, நெட்டு முடிய போகுது, அவன் கூட பதிவு போடுறான். தேவேந்திர வேளாளர்களை விடுதலை செய்ய அவர் பட்டியலில் இருந்து நீக்கு. 38 எம்பி வச்சிருக்கான் அவர் அயோக்கிய பெயர் முள்ளமாதி பெயர். ஆனா பாராளுமன்றத்தில் பேச மாட்டான், சட்டமன்றத்தில் பேச மாட்டான், எதை கேட்டாலும் வெளிநடப்பு. இவர்கள் யார் அதிகாரத்துக்கு வந்தாலும் நம்ம இது வரைக்கும் 2 கட்சிக்கு தான் ஓட்டு போட்டு வெளில வச்சிருக்க உறவுல. ஒன்னு திமுக காரன் நடிப்பான், அவனுக்கு ஓட்டு போடுவான். அப்புறம் அதிமுக எதிரியா தெரியுவான். அப்புறம் அவனுக்கு ஓட்டு போட்டு வெளில வைப்பான், திமுக காரன் நல்ல மாதிரி தெரியுவான். மாத்தி மாத்தி இக்கரைக்கு அக்கறை பச்சை, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லிதான் மாத்தி மாத்தி ஓட்டு போட்டுருவான். 2 பேரும் சிறப்பான திருடங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கிற விஜய் பெரிய நடிகர், ஆட்சிக்கு வராரு வந்திருக்காரு. விஜய் விட பெரிய நடிகர்லாம் இருக்கிறான். ஸ்டாலினோடவா நடிக்க முடியும், கருணாநிதி விடவா நடிக்க முடியும்? என்ன நடிப்போ தெரியுமா? ஒரு சீட்டு கேட்டா போதும், தலித் போய் ஒரு சீட்டு, தேவேந்திர போய் ஒரு சீட்டு, எங்க ஐயா ஜவாஹிர்லாம் காதர் மொய்தீன் போய் ஒரு சீட்டு கேட்டா போதும். நான் உங்களுக்கு என்னுடைய இருதயத்திலே இடம் கொடுத்திருக்கிற தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் இடம் இல்லைங்க. விஜயே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு நடிகை கருணாநிதி. என்னங்க எங்க அண்ணன் தான் ஒரு சின்ன கதை சொல்லுவாரு, அந்த கதையை சொல்லி முடிச்சுக்கிறேன், நேரம் கருதி தயவு செய்து மன்னிச்சுக்கங்க. திருட்டு பையன் மொளமாரி பையன் இருந்தானா, அவன் என்ன பண்ணுவானா, நம்ம ரோட்ல போகும்போது டோல் கேட்டுன்னு சொல்லி ஒருத்தன் போறான் பாருங்க, முழுக்க கட்டையை போட்டு. டோல் கேட்டுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமா இருக்கிறது எங்களுடைய பசுபதி பாண்டியன் படையும் சீமானுடைய படையும் மட்டும்தான். டோல் கேட்ல நம்ம 2 பேர் வண்டியை பார்த்தா மட்டும்தான் குண்டி எறிஞ்சு திறந்துட்டுறேன். ஆஹா பசுபதி பாண்டியன் கேங் வருது, ஆஹா நம்ம அண்ணன் ஜான் பாண்டியன் படை வருது, ஆஹா நம்ம சீமானோட தம்பிகள் வராங்களே, திறந்துடுறா. அவங்க கேஸுக்கும் பயப்பட மாட்டாங்க, போலீஸுக்கும் பயப்பட மாட்டாங்க, அடிச்சு தட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. வேற யாருக்கும் பயப்படுறது இல்லை. நாங்க போய் போன வாரம் எங்க அண்ணன் சென்னையில பொதுக்குழு வச்சிருந்தாரு. அந்த பொதுக்குழு தான் ஐயா சொன்னாரு, பட்டியல் வெளியேற்றம் பற்றி பொதுக்குழுல தீர்மானம் நிறைவேற்றுகிற கட்சி ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சினாரு. அப்ப எங்க உறவுகள் சொல்றாங்க, எங்க உளுந்தூர்பேட்டை டோல் பயங்கரமான டோலுங்க, அங்க எவனையுமே விட மாட்டான், காசு கட்டி தான் போகணும்.
அப்படியா? அவன மாதிரி ஆளுதான் நமக்கு தேவை. கிளிடா ஃபாஸ்டாக் போட கிளி, கருப்பு ஸ்டிக்கர் ஓட்டு போய் வண்டி நிக்குது, வண்டி நிக்க கூட இல்ல, திறந்து விட்டான். அவளை வந்து பயம் இல்ல. அநீதிக்கு எதிரானவர்கள் இவர்கள். நான் என்ன ரவுடிகளா இல்ல கொலை பண்றவனா கொலை அடிக்கிறவனா? அவன் எல்லாம் சட்டமன்றத்தில் இருக்கிறான். எவன் 10 கொலை பண்ணிருக்கானா அவன் தான் எம்எல்ஏ. எவன் 20 பேர் பாலியல் வன்கொடுமை பண்றானா அவன் தான் மந்திரி. இருட்டு பையன் மலை மாதிரி பையன் பூரா சட்டமன்றத்தில் இருக்கிறான். நம்மளை பார்த்து ஏன் திறந்து விடுறானா? பயம் இல்ல. இவர்கள் அநீதிக்கு எதிரானவர்கள், அக்கிரமத்திற்கு எதிரானவர்கள். இவங்களை வந்து நம்ம 200 கூட 300 கூட திருட முடியாதுன்னு சொல்லி அந்த மாதிரி ஏதோ திறந்து விடுறான். சரிங்களா? என்ன சொல்ல வந்த, அதே மாதிரி இந்த டோல்கேட் மாதிரி 100 வருஷத்துக்கு முன்னாடி சங்க காலத்துல ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திருட்டு போயிருந்தான். அவன் என்ன பண்ணுவானாமா, யாராச்சும் மாட்டு வண்டியில அப்படி வரும்போது அப்படி கத்தியை காட்டி, உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் கொடு, நகையை கொடு, பணத்தை கொடு, சாப்பிட என்ன வச்சிருக்க எல்லாத்தையும் கொடுன்னு சொல்லி பறிச்சுக்குவான். இது ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷமா நடக்குது. இந்த இடத்துக்கு போனாலே திருடிடுவான். நம்ம நினைக்கிறோம்ல, திமுக ஆபீஸ் போனாலே திருடிடுவான். அதனாலதான் ஒரு 400 பவுன் நகை போட்டிருப்பாரு எங்க அண்ணன் அரிநாடாரு மதுரையில. அவரு போய் திமுக அறிவாலயத்துல கனிமொழியை பார்க்க போனார், எல்லா நகையும் கழட்டி வச்சுட்டு எங்க போனாலும் நகை போட்டு போவாரு. அவருக்கு தெரியும் மொத்த திருட்டு பயணிகளும் இந்த அறிவாலயத்துக்குள்ளதான் இருக்காங்க. இங்க போனா 400 பவுன் கர்நாடகா வச்சுட்டு கமலஹாசன் காலத்திற்கு வந்து விட்டார். இனி கமலஹாசன் சொன்னால்தான் காவேரியே வரும் என்றார். அதே மைக்க புடிச்சு பேசுற வீடியோ இருக்கு. ஐயா, கமலஹாசன் கூப்பிட்டா ஒரு பொண்டாட்டி கௌதமியே வரமாட்டேங்குது, எப்படி காவேரி வரும்? கேட்டோம். தப்பா தப்பா கேட்டோம். சரி, அண்ணன் மாற்றம் ஏதோ வராரு, டார்ச் லைட் அடிச்சு உடைக்கிறாரு. டிவி, கருணாநிதி கொடுத்த டிவி, குடும்ப ஆட்சி எல்லாம் பேசினார். கடைசியில எலெக்ஷன் முடிஞ்சு 4% ஓட்டு தப்பிச்சுக்கு பிக் பாஸ் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுனாரு. 100 நாள் நடத்தினாரு, 100 கோடி சம்பாதிச்சாரு. அப்படியே அங்கிட்டு போனா ராஜ்யசபா சீட்டு போய் இன்னைக்கு நாய்க்குட்டி மாதிரி இருக்கு. நாய்க்குட்டி மாதிரி. அவர் கட்சியில இருந்து மகேந்திரன் ஒருத்தர் வெளியே போனேன்னு அவர் பேசின பேச்செல்லாம் அவர் துரோகி. அடுத்து ஒரே மாசத்துல இவர் போயிட்டார். அப்போ இதுதான் நடிகர்களுடைய அரசியல். இவர்கள் நடிப்பார்கள். நீங்கள் நடிப்பவர்களுக்கு ஓட்டு போட போகிறீர்களா, இல்லை உங்களுக்காக துடிப்பவர்களுக்கு ஓட்டு போட போகிறீர்களா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. 16 ஆண்டுகள் கட்சி ஆரம்பிச்சு 2009 அறிவிச்சோம். திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகள், இவர்கள் எவரோடும் கூட்டணி இல்ல. நாம் தமிழர் கட்சி வாழ்வோ சாவோ, 1 ஓட்டோ 2 ஓட்டோ தனிச்சு களத்துல நிற்போம். நாம் தமிழர் என்பது மக்களின் ராணுவம் என்று அறிவிச்சோம். 16 வருஷம் தோற்றுருக்கோம். 2016 எலெக்ஷனுக்கு வந்தோம். 2009 கட்சி தொடங்கணும். 16 ஆண்டுகள் தோற்றிருக்கிறோம். ஆனால் தோற்று 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 ஒரு கட்சி வளர்கிறது என்றால் அது உலகிலேயே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வளர்ந்துட்டு இருக்கு. 5 லட்சம் ஓட்டுல இருந்து இன்னைக்கு 44 லட்சம் ஓட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் உறவுகள், எங்கள் தொப்புள் கொடியை சார்ந்த நீங்கள் எல்லாம் இந்த முறை ஒரே முடிவாக, ஒரே குறிக்கோளாக சீமானின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று நினைத்து விட்டால் ஒரே நொடியில மாற்றம் நிகழ்ந்துவிடும். அதற்கடுத்து நாம் உத்தரவிடக்கூடிய அதிகாரத்தில் இருப்போம். இவன் தெலுங்கானாவில் இருந்து, ஆந்திராவில் இருந்து எந்த திருட்டு ரயிலே வந்தானோ அதே திருட்டு ரயில்ல, வந்தே பாரத் ரயில்ல ஏறி பின்னங்கால் பிடரி அடிக்க ஓடிடுவான். இது அப்படியே கப்பிச்சிப்புன்னு ஆயிரும். இப்ப எல்லாம் சொல்றாங்களா, பெரியாரா அது இது. சீமான் ஒருத்தன் அதிகாரத்துக்கு வந்துட்டான்னு அப்படியே கப்பிச்சிப்புன்னு ஆயிரும். இந்திக்கார வந்த வழியா பார்த்தா அவன் ஊருக்கு போயிடுவான். கருணாநிதி குடும்பம் வந்த வழியா பார்த்தா அவர் ஊருக்கு போயிடும். இந்த கொள்கைகள்லாம் ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு ஊருக்கு போயிடலாம். தயவு செய்து இந்த மண்ணின் பிள்ளைகள், மக்களின் பிள்ளைகளுக்கு நீங்க உங்களுடைய பேராதரவை கொடுங்க. இந்த வகையிலே திருப்பூர் வடக்கினுடைய வெற்றி வேட்பாளராக அண்ணன் சீமான் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வேட்பாளர் அபிநயா அவர்கள் மற்றும் உங்கள் வீட்டு பிள்ளையாக அவினாசி சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி வேட்பாளர் களத்தில் நிற்கிற எங்களுடைய அக்கா மேனகா அவர்களுக்கு, மேனகா விஜயகுமார் அவர்களுக்கு நமது அவினாசி காந்திபுரம் பகுதியிலே, காந்திபுரம் பகுதியை சார்ந்தவர், முழுக்க முழுக்க நம்முடைய தேவேந்திர குல சமுதாயங்கள் வாழக்கூடிய நம்ம உங்க வீட்டு பிள்ளை, உங்க வயிற்றிலிருந்து வந்த பிள்ளை, கண்ட நாய் நெருக்கில ஓட்டு போட்டுக்கிறோம். உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு நீங்க ஓட்டு போட்டு தயவு செய்து நீங்க வெல்ல வைக்கணும். இவர்களை போலவே தமிழகம் முழுக்க தேவேந்திர குல வீட்டு பிள்ளைகளை, குயவர் வீட்டு பிள்ளைகளை, நாவிதர் வீட்டு பிள்ளைகளை, கவுண்டர் வீட்டு பிள்ளைகளை, செட்டியார் வீட்டு பிள்ளைகளை, முதலியார் வீட்டு பிள்ளைகளை, இன்னும் ஒரு மேலே சௌராஷ்டிரா இனத்தை சார்ந்தவர்களை, தெலுங்கு இனத்தை சார்ந்தவர்களை நமக்கு வாய்ப்பு கொடுத்து தேர்தலை நிக்க வச்சிருக்கோம்.
நாம் தமிழர் கட்சி என்பது எந்த மொழிக்கும் எதிரானதல்ல, எங்களுடைய மொழி உயர்வானது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள். உன்னுடைய மதமும் சிறந்தது, என்னுடைய மதமும் சிறந்தது. உன்னுடைய கடவுள் சிறந்தது வழிபாடு, என்னுடைய கடவுளும் சிறந்தவர் வழிவிடு என்பதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரே கொள்கை, கோட்பாடு. அதனால் பேரன்புக்குரிய உறவுகள், எங்களுடைய பிள்ளைகளை, உங்கள் வீட்டு பிள்ளைகளை திருப்பூர் முழுக்க, தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியிலும் சரிவாதி பெண்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதே புரட்சி இல்லையா? 117 சீட்டு. ஒரு பெண்ணால் வழிநடத்தப்பட்ட ஜெயலலிதா கூட 2 சீட்டு தான் கொடுக்கும் பொம்பளை லேடிஸ். பெண்களுக்குன்னு ஒதுக்குறது 2 சீட்டு தான். தூத்துக்குடியில ஒரு கீதா ஜீவன், இங்க ஒரு அம்மா கொடுக்கும் 2 சீட்டு திமுக ஒதுக்கிறது. அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா ஒதுக்கிறது 2 சீட்டு. ஆனால் தன் உடலில் பாதியை பெண்ணுக்கு கொடுத்தவன் சிவன் என்றால், தமிழ் மண்ணில் பாதியை பெண்ணுக்கு கொடுத்தவன் செந்தவன் சீமான் என்கிற மகத்தானவன். அதற்காகவாறு என்னுடைய உறவுகள், பசுபதி பாண்டியனாரின் வழிவந்தவர்கள், இம்மானுவல் சேகரனாரினுடைய வழிவந்த என்னுடைய தொப்புள்குடி உறவுகள், எங்கள் ஆதரவு தர வேண்டும். உங்களுடைய நேரத்தை நான் ஏதோ வீணெடுத்திருந்தால் அதற்கு தார்மீக மன்னிப்பை நேரத்திலே கேட்டுக்கொண்டு, நான் நெஞ்சில இன்னும் எவ்வளவோ, நாம விஜய் மாதிரி ஏப்பர் சீட்டை வச்சுட்டு பேசக்கூடிய ஆளுகள் இல்ல, எது கையிலே எது குறிப்பு இல்ல, இதயத்துல அவ்வளவு வலி இருக்குது, இவ்வளவு இதயத்துல அவ்வளவு கொள்கை, கோட்பாடு, நெஞ்சுரம் இருக்குது. அதையெல்லாம் பேசுறதுனா நமக்கு இந்த இடம் பத்தாது. கடுமையான வெயில்ல நிக்கிறீங்க. அதனால் நான் ஏதாவது உங்களுடைய நேரத்தை வீணெடுத்திருந்தால் அந்த நேரத்தின் அருமைகளுக்கு மன்னிப்பு கேட்டு, தயவு செய்து இந்த முறை உழவர் குடியை சார்ந்த மருத நிறத்தினுடைய மல்லர் குடிகள் இந்த முறை வெள்ளட்டும் விவசாயி என்று ஏர்கலப்பை தூட்டி நிற்கிற, ஏறும் போரும் எங்கள் தொழில் என்று வாழ்ந்த தேவேந்திர குல மக்களுடைய வெற்றி சின்னம் ஏர்கலப்பை தாங்கிய விவசாய சின்னம் என்பதை சொல்லி, இனத்தின் உயிரை இளந்தமிழர் எதற்கும் அஞ்சா நாம் தமிழர்.